வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1 உள்ள எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஆளுக்கு ஒரு வேலை பொம்மலாட்டம் குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரம் இந்த பாடங்களில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான இந்த கேள்வி பதில்கள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கும் உதவிகரமாக இருக்கும். எக்ஸாமுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வேகமாக செல்லும். உங்களுக்கு வேணும்னா அதாவது ப்ளேபேக் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வர்றது எங்கள் தமிழ் சொல்லி கவிதை பேழையில் வருது. இதில் அருள் நெறி அறிவை தரலாகும் என்னும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அதை மட்டும் படிச்சுக்கலாம். சொல்லும் பொருளும் உள்ள ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம் நோன்பு, குறி அப்படின்னா குறிக்கோள், பொழிகிற அப்படின்னா தருகின்ற, அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே நம்மளுக்கு பாடலினுடைய பொருள்லாம் வேண்டியதில்லை. கீழே வாங்க. எதுகை மோனை இயைபுன்னு சொல்லி வந்திருக்குது. இதை நான் கடன்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 2ஆம் பருவத்துல எல்லாம் இது வந்திருக்குது. எதுகைனா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரல், 2ஆம் எழுத்து ஒன்றி வரல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருதல். அடுத்து இயைபு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இறுதியில் வரும் எழுத்துக்கள். அந்த இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மோனை முதல் எழுத்து ஒன்றி வர்றது, எதுகைக்கு 2ஆம் எழுத்து. இவ்வளவுதான். இவ்வளவு பகுதி இருக்குது இல்லையா, இவ்வளவு பகுதியை நீங்கள் இந்த மாதிரி சுருக்கமாக எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வரல், மோனை 1ஆம் எழுத்து ஒன்றி வரல், இயைபு அதாவது இறுதியில் வரும் எழுத்து ஒன்றி வந்தல்னு சொல்லிட்டு இப்படி தான் ஷார்ட் பீரியடில் நிறைய படிக்க முடியும். அடுத்ததாக நூல் வெளியில் கம்பல்சரி படிக்கணும். ஒவ்வொரு பாடலும் எழுதும்போது ஆசிரியருடைய வரலாறு தான் சொல்லுவாங்க. இதை எழுதினவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இவர் ஒரு தமிழறிஞராக இருந்திருக்காரு, ஓவியராக இருக்காரு, விடுதலை போராட்டத்திலையும் பங்கேற்றிருக்கார். அந்த மாதிரி பன்முக ஆளுமை தன்மை கொண்டவராக இருந்திருக்கிறாரு. இவர் காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ரொம்ப ஈர்க்கப்பட்ட காரணத்தினால அவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாடு அரசில் சட்டமன்றத்தில் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்தால் மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட நிறைய நூல்களை எழுதியுள்ளார். இப்பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுத்திருக்குது. அப்போ இவருடைய பேர் என்ன, இவர் ஏன் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார், இவர் எழுதிய நூல்கள் என்ன, இவருடைய சிறப்பு என்ன, முதல் அரசவை கவிஞராக இருந்தார், இவர் பன்முகத்தன்மை வாய்ந்தவராக இருந்தார். இந்த மாதிரி பாயிண்ட்ஸுக்கு இதில் இருக்குது. அடுத்ததாக இங்கே புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் பாட சம்பந்தமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நமக்கு குழந்தைங்களுக்கு ஓகே. நெறி நவழி, குரலாகும் குரல் கூட்டலாகும், வான் கூட்டல் ஒளி வானொலி, இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாச்சு. அடுத்த கவிதை பேழையில் இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பாடலை எழுதினவர் உடுமலை நாராயண கவி. இதில் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா ஒப்புமையாக இருக்குன்னா இணையாக இருக்குது, அற்புதம்னா வியப்பு நம்மளுக்கு தெரியும், முகில் மேகம் தெரியும். அடுத்து உபகாரி அப்படின்னு சொல்லி சொன்னால் வள்ளல் கொடுக்குறவங்க. பொதுவாக பாடலினுடைய பொருள் எல்லா இடங்கள்லையும் படிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த பாடலினுடைய பொருட்களில் சில விஷயங்கள் இருந்ததுனால உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னென்னா பகைவரை வென்றதை பாடுவது பரணி. அப்போ பரணி இலக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பகைவரை ஒருத்த போரில் வெட்டுட்டானா பாடுறது பரணி இலக்கியம். இப்போ கலிங்கத்து பரணி எல்லாம் அதை பற்றி பாடுது. அடுத்து இசைப்பாடலான பரிபாடலும் சொல்கிறாங்க. அப்போ பரிபாடல்ங்கிறது இசைப்பாடலாக அமைந்துள்ளது. உலகம் மட்டும் தெரிஞ்ச போதும். அடுத்து இதை என்ன தெரிஞ்சுக்கலாம், முல்லைக்கு மலைமேகத்தை விட புகழ்பெற்றவர் வள்ளல் வேல்பாரி. அப்போ முல்லைக்கு தேர், அதாவது முல்லைக்கொடி ரோட்டில் படர்ந்து போகும்பொழுது அவர் அதை பார்த்து போட்டு தேரில் போனவர் அடடா தரையில் படர்ந்து ரொம்ப சிரமப்படுது. அப்போ பொதுவாக கொடின்னு சொன்னால் நம்ம ஒரு குச்சியை நட்டு வச்சு ஒரு பந்தல் போட்டு படர விடுவோம் இல்லையா. அவர் எந்த அளவுக்கு வள்ளல் தன்மை உடையவராக இருந்திருக்காருன்னா, அதை பார்த்து இறக்கப்பட்டு தன்னுடைய தேரையே அந்த இடத்துல நிறுத்திட்டு போயிடுறாரு. அடுத்தது புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் கும்மணவள்ளல் அப்படிங்கிறது. அப்போ தலையை தர துணிந்தவர் யார், கும்மணவள்ளல். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவர் உடுமலை நாராயண கவிக்கு இன்னொரு பேர் என்னென்னா பகுத்தறிவு கவிராயர். இது ஃபஸ்ட் டெட்டில் கேட்டிருந்தாங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் உடுமலை நாராயண கவி. ஏன்னு வேணும் இல்லையா, அவருக்கு ஏன் அந்த பாடல் வந்துச்சுன்னா, அவருடைய பாடல்களில் பகுத்தறிவு கருத்துகள் நிறைய இருந்ததுனால அவரை பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி பகைவரை கொண்டது பாரணின்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் வருது. வான்னா முகில், முகில்னா வான், வான்னா முகில், இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு லேட் ஆகும். ஏன்னா இது நம்ம டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க இதெல்லாம் தெரியாமையே வந்திருப்போம். அதனால இது ஈஸியாக இருக்குது.
அடுத்து உரைநடையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதன் மொழி அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது, அதை நம்மளுக்கு வெளிப்படுத்தணும்னா ஒரு பேசியோ எழுதியோ தானே ஒருத்தவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அப்போ எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த உதவுவது மொழி எனப்படும். இப்போ மொழிக்கு வந்து நிறைய வடிவங்கள் இருக்குது. பேச்சு மொழி அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வாயில் பேசுகிறோம், அதை பிறர் கேட்குறாங்கன்னா அது பேச்சு மொழின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கேட்பதும் பேசுவோம், நம்ம பேசுகிறதும் பேச்சு மொழி தான், அடுத்தவங்க கேட்குறதும் பேச்சு மொழி தான். கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக அப்போ எழுதப்படுவது எழுத்து மொழி, பேசப்படுவது பேச்சு மொழி. பேசப்படுவது மட்டுமல்லாமல் கேட்கப்படுவதும் பேச்சு மொழி, அப்படி படிச்சுக்கலாம். படிக்கப்படுவதும் எழுதப்படுவது, அதாவது வரி வடிவமாக படிக்கப்படுவதும் பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் பேச்சு மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் என்னது எழுத்து மொழி. அது வந்து 2ஆம் நிலைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து தமிழ் மொழியில் வந்து பேச்சு எழுத்து ஆகிய 2 வடிவங்கள். பொதுவாக எல்லா மொழிகளுக்கும் பேச்சு வடிவம் இருக்கும், மொழி வடிவம் எழுத்து வடிவமும் இருக்கும். ரைட். பேச்சு மொழின்னு சொல்லி சொன்னோன்னா மொழியினுடைய உயிர்நாடி எதுன்னு கேட்டால் பேச்சு மொழின்னு சொல்லணும். மொழியினுடைய உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. பேச்சு மொழி என்னென்னா, நம்ம எழுத்து மொழியை விட பேசும் பொழுது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தலாம். கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமே நோக்கம். நம்முடைய கருத்தை ஒருத்தருக்கு வெளிப்படுத்தணும்னா பேச்சு மொழி அதுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறான். பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சொல்கிற இடத்த பொறுத்து, சொல்கிற தொனியை பொறுத்து வந்து அதோட பொருள் மாறுபடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து குழந்தைய கவனிச்சுக்கன்னா குழந்தைய பேணி காத்துரு, நல்லா பாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே நில் கவனி செல்லில் வாரது வந்து கவனினா கவனிச்சு போன அர்த்தம். இதெல்லாம் வந்து கடன்னு வாசிச்சு விட்டு போட்டு போயிருங்க. ரைட். அதே மாதிரிக்கு இது அதுதான். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னால் போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னால் மறுக்கிறது. என்னால் போக முடியாதே அப்படின்னு சொன்னால் இயலாமையை குறிக்கிறது. அதான் அந்த தொனியை பொறுத்து அந்த இடத்த பொறுத்து மாறுபடுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நன்னூல் பா சொல்லுது. அப்போ இந்த மாதிரி லைனை கொடுத்து எது சொல்லுதுன்னா நன்னூல் சொல்லுதுன்னு சொல்லலாம். இந்த பாடலில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் பேச்சு மொழி வந்து இடத்துக்கேற்ப தோனிக்கேற்ப பொருள் மாறுபடுகிறது என்பதை கூறுகிறது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டு பதில் சொல்லிக்கணும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. அப்போ உண்மையான மொழிங்கன்னா நம்ம பேசுகிறதும் கேட்குறதும், எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த ஸ்டெப்பில் வச்சுற மொழியாக இருக்கிறது. அப்போ இது பேச்சு மொழி எழுத்து மொழி இது மட்டும்தான் இருக்கான்னா, மொழியில் வந்து வேறு வகைகளும் இருக்குது. என்னென்னா நினைக்கிறதே ஒரு மொழியாக, கனவு காண்கிறதும் ஒரு மொழியினுடைய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டார மொழி நம்மளுக்கு தெரியும். ஒரே சொல்ல வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரிக்கு பேசுவாங்க. ஒரு இடத்துல ஒரு சொல்ல ஒரு மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரே மொழியினுடைய வெவ்வேறு வடிவங்களை நம்ம வந்து வட்டார மொழின்னு சொல்லுவோம். இது எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துக்கிட்டா இருக்கிறதுங்களுக்கு இருக்குது கீது. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்கிற மக்கள் தன்னுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி மொழியை வந்து வெவ்வேறு விதமான ஒரு உச்சரிப்பில் தொனியில் சொல்கிறது தான் வந்து வட்டார மொழின்னு சொல்கிறோம். அடுத்து கிளை மொழி அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா, ஒரு மொழியிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள். அப்போ ஒரு மொழியிலேருந்து பிரிந்து சென்ற மொழிகள்னால் அந்த பிரிந்து சென்ற மொழிகளினுடைய அந்த சில விஷயங்கள் வந்து தாய்மொழியில் இருக்கும். அப்போ தாய்மொழியினுடைய தாக்கம் வந்து கிளை மொழியில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே திராவிட மொழிகள் சொல்கிறோம். அதுக்கு பேசிக்காக என்ன அமையுதுன்னு கேட்டால் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள். அப்போ நீங்கள் தெலுங்கு கன்னடம் மலையாளத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் தமிழிலிருந்து போனதாக இருக்கும், அப்படியே இருக்கும். இல்லைன்னா சில சின்ன மாற்றங்களோட இருக்கும். எழுத்து மொழி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. பேச்சு மொழிக்கு அடுத்ததாக வருவது வரி வடிவமாக எழுதப்படுவது வந்து எழுத்து மொழின்னு சொல்கிறோம். இப்போ பேச்சு மொழி நம்ம பேசிட்டு வந்துட்டோம்னா அதோட அந்த அது வந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கு ஒரு சாட்சி இல்லை, அதுக்கு ஒரு வடிவம் இல்லை. ஆனால் எழுத்து மொழினா அது காலமாக வைத்து போற்றக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நம்ம பேச்சு மொழி வந்து நம்ம ஏற்கனவே வட்டார மொழின்னு சொல்லி பார்த்தோம், தொனியை பொறுத்து மாறுதுன்னு பார்த்தோம், இடத்த பொறுத்து மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் வந்து இப்போ எழுத்து மொழியிலலாம் அதெல்லாம் வந்து காலம் இதுக்கு தகுந்த மாதிரிலாம் ஒன்றும் பொருளெல்லாம் வந்து மாறுபடாது. புரியுதா? இப்போ எழுத்து மொழியில் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம? எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் ஐயோ எனக்கு பிடிக்காது ப்ளீஸ் வேண்டான்னு சொல்கிறோமா? எனக்கெல்லாம் பிடிக்காது வேணான்னு சொல்கிறோமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் எழுத்து மொழி என்பது காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சிதைவது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் முந்தி வந்து என்ன இருந்துச்சுன்னா இந்த அண்ணா அப்படிங்கிறது துணக்கால் போடாமல் இந்த மாதிரி எழுதுனாங்க, காலைங்கிறது அந்த லையெல்லாம் இந்த மாதிரி போட்டாங்க. அது வந்து ஒரு சின்ன சேஞ்சாக இந்த மாதிரி வந்து மாறி வந்திருக்குது.
பேச்சு மொழியும் எழுத்து மொழின்னு சொல்லும் பொழுது பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு. பேச்சு மொழியில் வந்து சுருக்கமாக சொல்லுவோம். அதாவது இப்போ பத்துமா சொல்லுவோம் அப்படிங்கிறோம், நம்ம சொல்வோம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தேன் அப்படின்னா அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். என்னென்னா பேச்சு மொழியை விட எழுத்து மொழி வந்து முழுமையாக ஒலிக்கும். இப்போ நல்லா சாப்பிட்டேன் அப்படிம்போம். அப்போ நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லும்போது நன்றாக சாப்பிட்டேன் அல்லது நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிறது முழுமையாக வந்திருக்கிறது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எழுத்து மொழி வந்து பேச்சு மொழியை விட முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேச்சு மொழிக்கு உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழிக்கு கொஞ்சம் கம்மி. எழுத்தில் சொல்லலாம் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, கொஸ்டின் மார்க்கெல்லாம் போட்டு கோபமாக போட்டால் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து அதோடைய உணர்ச்சியில் இப்போ நம்ம சில கதைகள் கட்டுரைகள்லாம் படிக்கும் பொழுது நம்ம அதுக்குள்ளேயே போயிடுவோம். அந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் செஞ்சு நம்மளை வந்து உணர்ச்சி பெருக்க வந்து அதை படிக்க வைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நாடகமே படிக்கிறோம்னா சில எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறது படிக்கும் பொழுது அந்த நாடகம் அந்த கதை மாந்தர்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிற அளவுக்கு எழுதுவாங்க. ஆனாலும் அதை விட எழுத்து மொழியில் பேச்சு மொழியில் படிக்கும்போது இன்னும் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்குது. நேரடியாக ஒரு நாடகத்தை பார்க்குறதுக்கும் நாடகத்தை படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, உணர்ச்சி கூறுகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சு மொழியும் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் ஆகுது எழுத்து மொழியை விட. ஆமாம், ஏன் எளிமைனா பேசும்பொழுது என்னவென்னா நம்மளுடைய உடல் பாடி லாங்குவேஜ் காட்டும், குரல் ஏற்றத்தாழ்வு காமிக்கும். இதையெல்லாம் சேர்ந்து வரதுனால எழுத்து மொழியை விட பேச்சு மொழி கொஞ்சம் ஒரு கருத்தை நன்கு தெளிவாக உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பிராக்கெட் பண்ணிக்கிங்க, முக்கியம் போட்டுக்கோங்க. எதெல்லாம் நான் சொல்லலையோ அதையெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சீக்கிரம் படிச்சிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு இடையில ஒரு பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை வந்து இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து தமிழ் இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு இடையே நிறைய வேறுபாடு இருந்து வந்திருக்குது. தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்திருக்குது. அதனால தொல்காப்பியர் வட்டை என்ன சொல்கிறாங்கன்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லி 2 விதமாக சொல்கிறாங்க. அப்போ உலக வழக்கு செய்யுள் வழக்கு எதை குறிக்கிறது என்றால் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதை குறிக்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. அப்போ இரட்டை வழக்குக்கு அது இங்கே தான் சொல்கிறாங்க, உலக வழக்கு இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க. உலக வழக்குன்னு சொன்னோம்னா வந்து பேச்சு மொழி ஒரு மொழி உயிர்ப்போடு இருப்பதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து இருப்பதற்கு எழுத்து. ஆமாம், உயிர்ப்போடு இருக்குதுன்னு அதை மறுபடி நிறைய மொழிகள் உலகத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா மக்கள் பேசுவதை விட்டுட்டாங்க, பேசுவதை குறைச்சிட்டாங்க, வேறு மொழியினுடைய தாக்கம் வந்துருச்சு. அப்போ அதை உயிர்ப்போடு இருக்குன்னா எழுத்து மொழி சொல்கிறது சொல்லி வச்ச மாதிரி எழுதுனது எழுதி வச்ச மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த மொழியானது உயிர்ப்போடு இருக்கிறது. அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு, தமிழ் மொழியை பொறுத்தளவுக்கு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறதுனால தமிழை இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழி முந்தியெல்லாம் பார்த்தா வந்து பேச்சு மொழி இப்போ தான் சொன்ன நிலையா பேச்சு மொழி பேசின வாக்கில் நின்றுடும், எழுத்து மொழி வரி வடிவம் தான் நிற்குன்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து வீடியோ ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம வந்து சேமித்து வைக்கிறதுனால பேச்சு மொழி கூட ரொம்ப நாளைக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ ஊடகங்கள்னு சொல்லும்போது தொலைக்காட்சி வானொலி ஆகட்டும், இந்த நியூஸ் பேப்பர் ஆகட்டும், அதிலெல்லாம் வந்து நம்ம பேச்சு மொழி இருக்கா எழுத்து மொழி இருக்கான்னா நிச்சயமாக எழுத்து மொழி தான் இருக்குது. அவங்க பெரும்பாலும் கற்றவர்கள் முழுமையாக பேசுகிறாருங்கிறது ஒரு இது. நாளேடுகள் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாளேடுகள் பருவ இதழ்கள் எல்லாம் என்ன மொழி பயன்படுகிறது, எழுத்து மொழி தான் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவ்வளவு தான். இது வந்து இந்த எளிய நடியில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் அப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்ததான் ஆளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி ஒரு துணை படம் மாதிரி போகுது. அதில் நிறைய சொலவடைகள் தான் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் வேணாம், அதை விட்டுட்டு நீங்கள் இலக்கணத்துக்கு வந்துடுங்க. இலக்கணம் கொஞ்சம் டீப்பாக கவனிங்க. நிறைய பேருக்கு இலக்கணம் அப்படிங்கிறது கஷ்டமாக நினைப்பீங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் என்ன படிக்க போகிறீங்கன்னா குற்றிய லுகரம்னா என்ன, குற்றிய லிகரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபை நீங்கள் லீவ் பண்ணிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா நீ 6ஆம் வகுப்பில் என்ன படித்தீங்க
எழுத்துனா என்ன, சொல்லுனா என்னன்னு படிச்சீங்க. அந்த மாதிரிக்கு அப்போ வந்து முதல் எழுத்துகளினுடைய வகைகள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன, சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும், இதையெல்லாம் நீங்கள் வந்து முதல் வகுப்பில், அதாவது 6ஆம் வகுப்புலேயே படிச்சீங்க. சார்பெழுத்துகள் 10 வகைப்படும் படிச்சீங்க. அந்த 10 வகையில் உயிர்மைய ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் படிச்சீங்க. அப்போ இந்த 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நீங்கள் குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரத்தை பற்றி படிக்க போகிறீங்க. இதை முதல்ல படிச்சுக்கங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் தமிழில் இது மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லுவோம். இதில் வல்லினம் அப்படிங்கிறது கசட தபர வல்லினம். புள்ளி வச்சுக்கோங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இந்த வல்லின மெய்கள் மேல் ஊந்து வரும் உகரம். ஊ சேர்த்துங்க. இக்கு ப்ளஸ் ஊ கூ, இச்சு ப்ளஸ் ஊ சு, இட்டு ப்ளஸ் ஊ டூ, இத்து ப்ளஸ் ஊ தூ, இப்பு ப்ளஸ் ஊ பூ, இட்டு ப்ளஸ் ஊ ரு ரு. அப்போ குசுடு துபுரு. அப்போ இப்படி படிக்கும்போது பொருளோடு இந்த வல்லின மெய்களின் மேல் ஊர்ந்து வரும் உகரம், வல்லின மெய்யோடு சேர்ந்து வரக்கூடிய உகரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னா, இங்கே சொல்கிறாங்க 6 வல்லின உயிர்களும் சொல்லின் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து போனால் குழந்தை கு ஒரு மாத்திரை வருது, வகுப்பு வகுப்பு ஒரு மாத்திரை வருது, பாக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, அந்த கடைசியில் வர்றது பொதுவாக வந்து உயிர்மை எழுத்தில் பொருளுக்கு வந்து ஒரு மாத்திரை இருக்கணும். ஆனால் இந்த குழந்தை வகுப்பு விட்டுட்டு பாக்குன்னு சொல்லும் பொழுது இந்த கூ வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவில் ஒழிக்குது. அப்போ இந்த கூங்கிறது என்னன்னா வல்லின மெய்கள் காவின் மீது ஊர்ந்து வந்த உகரம், அதாவது வல்லின உயிர்மை. இப்போ இங்கே வந்தீங்கன்னா இது மாதிரிக்கு வந்து இங்கே எடுத்துக்காட்டு பாருங்க. காசு சு, கு, ரு, டு, து, பு. அப்போ இந்த கடைசியில் வர எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்து, வல்லின மெய்களின் மீது ஊர்ந்து வந்த உகரம். அப்போ இந்த இடத்துல காசு சு அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஒரு மாத்திரை சு அப்படின்னு சொல்லும்போது அரை மாத்திரை. எக்கு இப்போ வந்து குப்பைன்னு சொல்லும்போது அடுத்து சொல்லுவோம் எக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அரை மாத்திரை ஆயிடுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, குசுடு துபுரு ஆகிய 6 வெள்ளின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கிறது. இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய குற்றியல் உகரம் வந்து குற்றியல் உகரம். அப்போ குற்றியல் குற்றுனா குறுகிய, உகரம் உகரம். எந்த உகரம் குறுகி ஒழிக்கும், வல்லினமைகளின் மீது ஊர்ந்து வரும் உகரம் குறுகி ஒழிக்கும். எல்லா பக்கமா இல்லவே இல்லை. அதாவது சொல்லினுடைய இறுதியில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அப்போ சொல்லின் இறுதியில் வரக்கூடிய அந்த வல்லினமைகள் மீது ஒன்று வரும் உகரங்களாகிய குசுடு துபுரு என்னுவை தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதால் அதை குற்றியல் உகரம் என்று கூறுகிறோம். அப்புறம் எங்கே தான் ஒழிக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த இதே வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனி குறில் மட்டும் வருது பார்த்தீங்களா, 2 எழுத்து தான் வருது. இது வந்து குறில் ப, பு, ப, வி, அ, வ. அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னு சொல்லிச்சுன்னா, இங்கே வந்து மாவை விட்டுருங்க. இதெல்லாம் என்ன, தனி குறிலை அடுத்து வரக்கூடிய உகரங்கள். இது என்னன்னா முழுமையாக ஒரு மாத்திரையை வந்து ஓசை குறையாமல் ஒழிக்கிறது. அப்போ தனி குறிலை அடுத்து வருகின்ற வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிச்சு அதுக்கு பேர் என்னவாமா, முற்றிய லுகரம் சொல்லலாம். அதெல்லாமே எடுத்துக்காட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயிலு. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு இப்போ குறில் எழுத்துன்னா வந்து காரம் சொல்லுவோம், கரம் அல்லது காரம் சொல்லுவோம். எப்படின்னா அகர எழுத்துக்கள்னா காங்கா சாங்கியா, உகர எழுத்துக்கள்னா கூங்கு சூங்கு, எகர எழுத்துக்கள்னா கேங்கே சேங்கே. அப்போ இது வந்து அந்த மாதிரி சொல்கிறோம். இதே வந்து நெடில் எழுத்துக்கள்னா காரம் சொல்லுவோம், காரம். அப்போ காங்காச்சா, கீங்கீச்சி, காங்காச்சா அப்படிங்கிறது ஆகார எழுத்துக்கள். கீங்கீச்சி அப்படின்னு சொன்னபோது ஈகார எழுத்துக்கள். இப்போ கவுங் கௌ சௌ அப்படிங்கிறதுல என்னென்னா ஔகார எழுத்துக்கள். ஏன்னா தமிழில் வந்து ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏஎண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, மொத்தம் 7 எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம், நெடில் எழுத்துக்கள். அப்போ அந்த நெடில் எழுத்துக்களுடைய வரிசையை சொல்லும் பொழுது, அந்த 18 எழுத்துக்களை சொல்லும் பொழுது காரம் சொல்லுவோம். அக்கண்ணாவுக்கு வந்து கேனம் சொல்லுவோம், அக்கேனம் சொல்லுவோம். அவுக்கு வந்து ஐனா ஐகான், அவுனா வந்து அவுகான் சொல்லலாம். அடுத்தது குற்றிய லுகத்தில் நிறைய வகைகள் ஈஸியமாக வந்து ரொம்ப ஈஸியாக கடகடன் போயிடலாம். நெடில் தொடர், நெடில்னா நெடில் எழுத்து இருக்கணும். பாகு, மாடு, பாடு, காது, ஆறு. ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது,
நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர்னா கட்டாயம் ஒரு ஆயுத எழுத்து இருக்கணும். அப்போ எஃகு அஃது. அப்போ ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருகின்ற உகரம் குறைந்து ஒழித்தால் அது ஆயுத தொடர். உயிர் தொடர்னா என்னன்னா உயிர் எழுத்துக்கள், அதாவது தனி நெடில் அல்லாத, நெடில்னு இந்த நெடில் எழுத்து இல்லாமல் வேற. இப்போ அரசு வருது, கயிறு வருது இல்லையா? அப்போ இந்த சூக்கு முன்னாடி ரா என்னது நெடில் இல்லையே, கயிறு ஈ நெடில் இல்லையே, பா நெடில் இல்லையே. அப்போ நெடில் எழுத்துக்களை அல்லாது வேற எழுத்துக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உகரம் கூட தனக்குரிய மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒழித்து அதை நம்ம என்ன சொல்லிடுறோம், நம்ம உயிர் தொடர்ன்னு சொல்கிறோம். வன் தொடர்னு என்ன அர்த்தம்? வல்லின எழுத்துக்களுக்கு தொடர்ந்து வரணும். இப்போ சா, இட்டு, இத்து, இப்பு, இற்று இதெல்லாம் என்னது? இந்த கசட தபரில் தானே வருது, கசட தபரில் தானே வருது. அப்போ இந்த வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து உடைத்தால் அதை வன்தொடர் குற்றியல் உகரம் சொல்லுவோம். வெண்தொடர் குற்றியல் உகரம்னா என்ன நம்மன்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி வரதெல்லாம் என்ன சொல்கிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது வரும். அப்போ நீங்கள் சொல்கிறேன் நான். இடைத்தொடர்னா இந்த யரள வளலன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி வர்றது. ஈஸியாக என்ன தெரிஞ்சுக்கலாம், வல்லினம் மெல்லினம் இடையினம் எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் வார்த்தை என்ன இருக்கணும், கூ சு டு து பூ ரூன்னு வந்தால் அதை நீ குற்றியல் உகரம்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வர எழுத்துக்கள் இந்த யரள வளலன்னு வந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா இடைத்தொடர். இது வந்துச்சுன்னு சொன்னால் மென்தொடர். கசட தபர அதோட புள்ளி எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் வன்தொடர். குறில் எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் உயிர் தொடர். நெடில் எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் நெடில் தொடர். ஆயுத எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் ஆயுதத்தொடர். அவ்வளோதான். அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம் குற்றியல் அப்பா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இவுக்கு பின்னாடி குற்றியல் உகர சொல் வராதாமா. சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுக சொற்களும் இல்லை. அப்போ இடைத்தொடர்னா இந்த ஏற வள அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இந்த குற்றியலுகர எழுத்துகள் வராதுன்னு சொல்லிட்டாங்க. குற்றிய லிகரம்னு என்ன அர்த்தம்? இகரம் குறைஞ்சொலிக்கணும். உகரம் குறைஞ்சொலிச்சதுன்னா குற்றிய லுகரம். இகரம் குறைஞ்சொலிச்சதுன்னா குற்றிய லிகரம். என்ன சொல்கிறாங்கன்னா, தனது ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் இகரம் கி கி சி நீ ஈ அல்லது ஊ இது இதுக்கெல்லாம் என்ன ஈக்கெல்லாம் ஒரு மாத்திரை தான். அதை விட குறைஞ்சி ஒழிச்சதுன்னா அதை என்ன சொல்கிறோம், குற்றி இகரம். எப்பவுமே எடுத்துக்காட்டு பார்த்துட்டு போனால் ஈஸியாக வரும். இப்போ வரகு கூட்டல் யாது சேர்த்து எழுதும் பொழுது வரகி யாதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல பாகு யாது இன்னொன்று அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பாகு கூட்டல் யாது அப்படின்னு சொல்லும்போது பாகி யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்னன்னு கேட்டேன்னா, ஆக்சுவலாக கீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாத்திரை, ஆனால் இந்த இடத்துல வர கீ ஒரு மாத்திரையை விட குறைந்து ஒழிக்கிறது. அப்போ தனக்குரிய ஒரு அப்போ ஏன் ஈகரம்ங்கிறாங்கன்னா, ஏன் இதை ஈகரங்கிறாங்க? கீ எப்படி பிரிப்போம்? இக்கு ப்ளஸ் ஈன்னு சொல்லுவோம். அப்போ தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கின்ற ஈகரத்தை என்ன சொல்கிறோம், குற்றிய லிகரம்னு சொல்லுவோம். அது எந்த 2 இடங்கள்ல வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு படிங்க, ஈஸியாக இருக்கும். குற்றிய லுகரை இது குற்றிய லுகரம். ஏன்னா கூல முடிஞ்சிருக்கா, பூல முடிஞ்சிருக்கா, டூல முடிஞ்சிருக்கா, தூள முடிஞ்சிருக்கா. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே கூ சு டோ தூ பூ ரு இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், குற்றியலுகர சொற்கள். அந்த குற்றியலுகரத்தை கொண்ட ஒரு சொற்களுக்கு பின்னாடி வரக்கூடிய யகரம், பின்னாடி வர சொல்லலை யா ஒவ்வொரு வார்த்தையும் வரை குற்றியலுகரை. அப்போ குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலாக கொண்டா ஃபர்ஸ்ட் யா வரணும். எல்லாத்துலேயும் என்ன வந்திருக்குது, யகரத்தை முதலாக கொண்ட முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் ஈகரமாக மாறும். அப்போ இந்த இடத்துல அழகாக சூப்பராக சொல்லிக்கிறேன். இந்த குற்றிய லுகரம்னு என்ன, இக்கு ப்ளஸ் ஓ. இந்த ஊ ஈயா மாறிச்சுன்னா இக்கு ப்ளஸ் ஈன்னாகி என்னவா மாறிடுது, கீயா மாறிடுது. புரியுதா? அப்போ குற்றிய ஒவ்வொரு வார்த்தையும் மாறி குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம், இது குற்றிய லுகரம். பிரிச்சா இப்பு ப்ளஸ் ஓ, அதில் இருக்கிற உகரம் இகரமாக மாறி அப்போ பீன்னு ஆயிடுது, அந்த இகரமாக மாறுகிறது. அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். நான் இங்கே ஒரு வார்த்தை சொல்லலான்ட்டு சொல்லாமல் வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் சொல்லும்பொழுது நெடித்தொடர்ந்து ஆயுதத்தொடர்ந்து எப்படி நம்ம தான் கேள்வி கேட்கலான்னா, ஆயுத எழுத்து வந்தால் ஆயுத எழுத்து ஆயுத தொடர் குற்றியல் உகரமா அப்படி கேட்பாங்கன்னு இல்லாமல் நிறைய சொற்களை கலந்து கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, இப்போ இதையெல்லாம் கொடுத்துட்டு இதில் இந்த பேச்சு அப்படிங்கிறது போல் மஞ்சு கலந்து கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வன்தொடர் குற்றியலுகிறோம், இஞ்சி வந்ததுனால அது மென்தொடர் குற்றியலுகிறோம், அதனால அது தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரிக்கு வரும்.
அப்போ இந்த இடத்துல வந்து ஈ வந்துச்சுன்னா குற்றிய லிகரம் அது பண்ணலாம். குற்றிய லுகர சொற்களையும் குற்றிய லிகர சொற்களையும் கலந்து கொடுத்து அந்த ஆடு ஒன்றை வந்து வெளியெடுக்க சொல்லலாம். அடுத்து இன்னொரு பக்கம்னா மியா அப்படிங்கிற ஒரு அசைச்சொல், மியா என்பது அசைச்சொல் அப்படிங்கிறத படிச்சுக்குங்க. சரியா? அது வந்து சும்மா ஓசைக்காக கொண்டு வர்றது. அதுக்கு பின்னாடி இப்போ கேள் கூட்டல் மியா கேன் மியா, செல் கூட்டல் மியா சென்மியான்னு சொல்லும்போது அப்போ இந்த 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 இடத்துல வர என்ன ஆகுன்னா தனக்குரிய இது வந்து சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவுலேருந்து குறைந்து உழைக்கும். அப்போ 2 இடத்துல குற்றிய லிகரம்னா என்ன, குற்றிய லிகரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தனிக்குறளை, அதாவது அந்த தனது மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒழிக்கிற இகரம் வந்து குற்றிய லிகரம். எங்கெல்லாம் குறைந்து ஒழிக்குன்னு சொன்னால் முதல்ல ஒரு சொல்லு வருது, அந்த சொல்லினுடைய இறுதியில் வந்து குற்றிய லுகர சொல் இருக்கணும். 2வது வர ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து வந்து யகரமாக இருக்கணும். அப்படி 2 சொற்கள் இருக்கும்போது 2 சொற்களும் ஒன்றோடு ஒன்று உணரும் பொழுது இந்த குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் கெட்டு இகரமாக திரிகிறதுனா மாறுகிறது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வர இந்த ஈகரங்கள் 2ல் கொடுத்துருக்கிற இந்த ஈகரங்கள் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதால் அதை வந்து குற்றிய லிகரம் சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான் இந்த யூனிட் வந்து முடிஞ்சுது. அதுக்கு மீறி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வாசித்து விட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி கேட்பாங்க. ஒரு காம்போசிஷனில் என்னென்ன கூறுகள் இருக்கணும்னு சொல்லி கேட்கலாம். ஒரு கட்டுரைன்னு சொல்லும்போது வந்து ஒரு முன்னுரை இருக்கணும், அதை மொழி பற்றிய விளக்கம், இது தாய்மொழி பற்றியது இங்கே சொல்கிறாங்க. அதாவது கட்டுரையுடைய முதல் பகுதி முன்னுரை. அது என்ன சொல்லணும்னா நீ என்னத்தை பற்றி நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கறது. கட்டுரையுடைய 2வது பகுதிக்கு பேர் பொருளுரைன்னு சொல்லி பேர். கட்டுரையின் தலைப்புக்கு பொருத்தமான செய்திகளை நம்ம அடுக்கிக்கிட்டே வர்றோம். அதில் வந்து சில பத்திகளாக பிரித்து எழுதப்பட வேண்டும். பொருளுரைன்னு சொல்லி போட்டு ஃபுல்லாக ஒரே பேராவாக எழுதாமல் பொருளுரையை அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் பிட்டா, அதாவது பேராகிராஃபாக எழுதலாம். தேவைக்கேற்ப ஒவ்வொரு பத்திக்கும் தனித்தனியாக பொருளுரைன்னு போட்டுட்டு அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம் சப்ஹெட்டிங் கொடுத்தும் எழுதலாம், உட்தலைப்பு இன்றியும் எழுதலாம். அப்போ பொருளுரையில் வந்து நம்ம நிறைய பழமொழிகள் பொன்மொழிகள் மேற்கோள்கள் இதையெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு கட்டுரையில் வந்து நம்ம இடைச்செருகி கொண்டு போகும்பொழுது அந்த கட்டுரைக்கு வந்து அழகு சேர்ப்பது மட்டுமல்லாமல் அந்த பள்ளி குழந்தைகள் வந்து மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்புறம் கட்டுரையுடைய இறுதி பகுதிக்கு என்ன சொல்கிறோன்னா முடிவுரை. இப்போ நம்மளுக்கு தெரியும் கட்டுரையில் வந்து முன்னுரை இருக்கும், பொருளுரை இருக்கும், முடிவுரை. முன்னுரை வந்து அந்த கட்டுரையில் நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறது ஒரு சின்னதாக ஒரு அறிமுகம் இருக்கிறது. இப்போ காடுகளின் பயன்கள்னா காடுகள் நமக்கு மிகவும் பழந்தெரிகிறது. காடுகளினுடைய பயன்கள், அவற்றிலிருந்து கிடைக்கின்ற பொருட்கள், காட்டை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம், இவற்றை பற்றி இக்கட்டுரையில் காண்போம்னு நீங்கள் வந்து முன்னுரையில் சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுது தெரிஞ்சிருது. ரைட்மா? அப்புறம் வந்து பொருளுரை. அப்போ பொருளுரை எப்படி இருக்கலாம்னா அந்த தலைப்பில் இருக்கிறதுக்கான சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்துடுது. அதை ஒரே பேராவாக எழுதலாமா, ஒரே பேராகிராஃபாகவும் எழுதலாம், பிரித்து பேராகிராஃபாகவும் எழுதலாம். பேராகிராஃபாக மட்டும்தான் எழுதணுமா, இல்லை அதுக்கான உரிய சப்ஹெட்டிங் கொடுத்தும் எழுதலாம். கடைசியில் வாரதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முடிவுரை. அந்த முடிவுரைங்கிறது வந்து நம்ம சொன்ன கருத்துக்களை தொகுத்து இன்னொரு தடவை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து நீ வகுப்புகள் போக போக நம்ம 6ஆம் வகுப்பில் ஒரு இயல்னா ஃபுல்லாக தமிழ்லையும் 6ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் பருவத்தில் இருக்கிற தமிழில் 3 இயல்கள், இங்கிலீஷில் இருக்கிற 3 இயல்களுக்கான வீடியோ நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 7ஆவதுலேயே பார்த்தீங்கன்னா முதல் இயல்ங்கிறது வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோவாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1/2 hour பக்கம் வருது, இவ்வளோ ஸ்பீடாக போய் அப்போ நீங்கள் வந்து புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு எது முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாததெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. செகண்ட் டைம் படிக்கும்பொழுது நம்ம முக்கியமான போட்டதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். அப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ குற்றிய லிகரம்லாம் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு சொல்லும் பொழுது தனியாகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு குற்றிய லுகரம் போட்டு கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனல் போடும்பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும். தேங்க்யூ.